ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார். அவரோட பேசலாம். ஸ்டாலின் தமிழக முதல்வர் வீட்டில இருந்து புறப்பட்டிருக்காரு. இன்னும் சில நேரங்களில் அவர் தலைமைச் செயலகம் வர இருக்கிறார். அங்க எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா ஸ்டாலின்? வசந்த், தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகம் நோக்கி புறப்பட்டு விட்டார். அவர் வழக்கமாக செல்லும் அந்த சாலை வழியாக சாலை, அதே போல காமராஜர் சாலை வழியாக தான் தற்போது அவருடைய அந்த கான்வாய் வாகனமானது சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது தலைமைச் செயலகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினும் அங்கே உள்ளார் என்று தகவல் கிடைத்த நிலையில் தொடர்ச்சியாக அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது அவர்கள் ஸ்டாலினுடன் உள்ளார்கள். தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவருடன் உள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது தலைமைச் செயலகம் செல்ல உள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினும் அங்கு இருக்கக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கருதப்படுகிறது. அதற்கான நேரம் ஆனதை எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளன. ஆனால் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகம் சென்ற பிறகுதான் இந்த நேரம் கேட்கப்பட்டிருந்தாலும் அது எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினை பார்க்கிறாரா இல்லையா என்ற தகவலானது உறுதிப்படுத்தப்படும். தற்போது வரை தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது அவருடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு தலைமைச் செயலகம் செல்கிறார். கிட்டத்தட்ட 7 நாட்களுக்கு பிறகு கடந்த 5ஆம் தேதி தலைமைச் செயலகம் சென்ற அவர் தற்போது மீண்டும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு ஒரு பொறுப்பு முதலமைச்சராக தன்னுடைய பணிகளை மேற்கொள்ள தற்போது தலைமைச் செயலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய அவருடைய திட்டங்களை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் தலைமைச் செயலகம் சென்ற பிறகு கேவிகே குப்பம், திருவொற்றியூர் அருகே உள்ள கேவிகே குப்பத்தில் இன்று தீ விபத்தானது ஏற்பட்டது. அந்த பகுதியில் நேரடியாக அவர் சென்று பார்வையிடுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. அதே போல தலைமைச் செயலகம் செல்வதற்கு முன்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சமாதியையும் ஜெயலலிதா சமாதிக்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்திவிட்ட பிறகு தலைமைச் செயலகம் செல்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. ஸ்டாலின் இன்னும் சிறிது நேரத்தில் தமிழக முதல்வர் தலைமைச் செயலகம் வர இருக்கிறார். தலைமைச் செயலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோட என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசனை நடத்த வாய்ப்பு இருக்கு? குறிப்பா ஒரு வாரமா எந்த ஒரு வேலையும் மேற்கொள்ளாதனால இப்போ என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டியது இருக்கு ஸ்டாலின்? குறிப்பாக தமிழக கடந்த ஒரு வார காலமாகவே தமிழகத்தின் அந்த அரசியல் சூழல் காரணமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் எழுந்து வருகிறது. கடந்த 5ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் பதவியை திரு பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் பல்வேறு விதமான மாற்றங்களுக்கு பிறகு தன்னுடைய அரசு பணிகளின் அலுவல் ரீதியாக தன்னுடைய பயணத்தை தலைமைச் செயலகம் நோக்கி அவர் செலுத்திக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கடந்த ஒரு வார காலத்தில் தமிழக அரசில் பல்வேறு விதமான கோப்புகள் தேங்கி கிடப்பதாக தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் இருந்து அரசு நிர்வாகம். ஸ்டாலின் தொடர்ந்து பேசலாம். ஸ்டாலின், தமிழக முதல்வர் கிரீன்வே சாலை இல்லத்தில் இருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் சட்டப்பேரவை சென்றடைய இருக்கிறார். இது தொடர்பாக தற்போது மூத்த பத்திரிகையாளர் கோலப்பன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு கோலப்பன். தமிழக முதல்வர் சட்டப்பேரவை சென்று கொண்டிருக்கிறார். என்னென்ன ஆலோசனைகள் எல்லாம் இன்று நடத்த வாய்ப்பு இருக்கு? அவர் பெரிய முடிவுகள் எதையுமே எடுத்து விட முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு காப்பந்து அரசின் முதல்வராக இருக்கிறார். அவரே ஒரு காப்பந்து முதல்வர் தான். ஆனால் அது முதல்வராக அவர் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் அந்த பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். முக்கியமான சில பிரச்சனை, பெரிய பிரச்சனைகளிலும் பெரிய விஷயங்களிலும் அவர் எந்த முடிவும் எடுத்து விட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவருடைய நிர்வாகத்தும் சரிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அல்லவா? ஏனென்றால் பல்வேறு பிரச்சனைகள், நெருக்கடி நிலைமைகள், இன்னைக்கு இந்த நீட்டு பிரச்சனை வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கின்றன. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலையில் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டது. இந்த மாதிரியான பல முக்கிய பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் எதிலுமே ஒரு தீர்மானமான ஒரு முடிவை எடுக்க முடியாத நிலைமையில் இந்த அரசு இருக்கிறது. இருந்தாலும் அது ஒரு முதல்வர் என்ற முறையில் அவர் சென்று சில ஆலோசனைகளை நடத்தலாம். ஏனென்றால் ஏற்கனவே தலைமைச் செயலாளரும் நம்முடைய காவல்துறை தலைவரும் ஏற்கனவே இது குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. அதுவே முதல்வர் என்ற முறையில் அவர் செல்வார். ஆனால் பெரிய முடிவுகள் எதுவும் எடுத்து விடுவார் என்று நான் நினைக்கவில்லை. திரு கோலப்பன், ஒரு வாரமா எந்த ஒரு அலுவலும் நடக்கவே இல்லை. ஸோ இப்போ தலைமைச் செயலகம் செல்றதுனால என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் முதல்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு? இல்ல, குறிப்பா நான் சொன்ன மாதிரி நீட்டு தாங்க இன்னைக்கு இருக்கிற முறைய பிரச்சனை. மார்ச் 1ஆம் தேதியோட அது முடியுது. மாணவர்களுக்கு நீட்டு நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு கேள்விக்குறியிலே இருக்குது. ஏன்னா அவங்க 1ஆம் தேதிக்குள்ள அவங்க அப்ளை பண்ணி முடிக்கணும். இது ஒரு தமிழ்நாட்டு மாணவர்கள் எழுதலாம் எழுத முடியாதாங்கிற கேள்விக்குறி இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. ஏன்னால் சட்டம் நாம் ஏற்கனவே இயற்கையாகி விட்டது. நீட் நாம் தேவையில்லை என்று நாம் இயற்கையாகி விட்டது. இதற்கு நம்மளுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக நான் கருதுகிறேன். அத்துடன் நமக்கு இந்த மிகப்பெரிய வறட்சி தமிழகத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வறட்சி வந்திருக்கிறது. தண்ணீர் இல்லை.
இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறித்து அவர் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை. ஈவன் அவர் ஒரு காபந்து முதல்வராக இருந்தால் கூட இவைதான் மிக முக்கியமான பிரச்சனைகள். அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் இந்த நிலைமையில் தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகளாக இவற்றை தான் நான் பார்க்கிறேன். திரு கோலப்பன் ஒரு மூத்த பத்திரிகையாளராக தற்போது தலைமைச் செயலகம் முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார். இது ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கையாக பார்க்கலாமா, அல்லது ஒரு அலுவல் ரீதியாக ஒரு வாரமா தலைமைச் செயலகம் செயல்படல அப்படின்னு ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அலுவல் ரீதியான ஒரு நடவடிக்கையா பார்க்கணுமா? அலுவல் ரீதியாக தான் நான் பார்க்கிறேன். அரசியல் ரீதியாகவும் சில இதுல அரசியல் ரீதியா அது தவிர்க்க முடியாது. ஏன்னா அவர் இன்னும் ஒரு முதல்வர் இந்த முறையில் அவர் அதை வெளிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் அவரை சார்ந்தவர்களுக்கும் அவர் தரப்பில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நம்பிக்கை விட்டு அவர் இன்னும் முதல்வர் இருக்கிறார், நிர்வாகம் அவர் கீழ் தான் இருக்கிறது, நாம் தைரியமாக செயல்படலாம். இந்த அரசியல் செய்தி நிச்சயமாக அவருடைய ஆதரவாளர்களுக்கு தெரிவிக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். தலைமைச் செயலகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினும் இருக்கிறார், தற்போது முதல்வரும் சென்று கொண்டிருக்கிறார். இருவருக்கும் ஒரு சந்திப்பு நிகழ்ந்தால் அது எவ்வளவு முக்கியத்துவம் பெறும்? இல்ல, எனக்கு தெரிந்த அந்த வாய்ப்புகள் அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏனென்றால் ஏற்கனவே திருமதி சசிகலா அவர்கள் இதேதான் திமுக தான் தன்னை முதல்வராக வர முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்க நேற்று கூட தன்னுடைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இரண்டு பேருமே அதை விரும்ப மாட்டார்கள் எனக்கு. ஏனென்றால் அவர்கள் அப்படி சந்தித்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு உண்மை வடிவம் கொடுக்கும் நிலைமைக்கு போக மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு கோலப்பன். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம் திரு ராதாகிருஷ்ணன். தமிழக முதல்வர் தலைமைச் செயலகம் இன்னும் சிறிது நேரத்தில் செல்லவிருக்கிறார். இது ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு நடவடிக்கையா பாக்குறீங்களா, இல்ல ஒரு அலுவல் ரீதியான ஒரு நடவடிக்கையா பாக்குறீங்களா? இல்ல, உலகத்திலேயே ஒரு காபந்து முதலமைச்சரானாலும் சரி, சாதாரண முதலமைச்சரானாலும் சரி, அவர்கள் தன் அலுவலகத்துக்கு போவது, பிரேக்கிங் நியூஸ் ஆகி வருவது தமிழகத்தினுடைய அவல நிலையத்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இதுவரை எங்க இந்த உலக தொலைக்காட்சியில் இல்லாத மாதிரி இப்படி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இதனுடைய அரசியல் தான். இதில் அலுவலே கிடையாது என்றதுதான் என்னுடைய கருத்து. அதாவது பன்னீர்செல்வத்தினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்கள் கவனத்தை ஈர்த்து மக்களை ஈர்க்கும் வகையாகத்தான் அமைந்துள்ளது. அது என்ன ஆனாலும் சரி, அது ஜெயலலிதாவினுடைய அந்த போயஸ் தோட்டத்தில் உள்ள வேத நிலையம் என்ற வீடை மெமோரியல் ஆக்குவதும் சரி, அதே மாதிரியான ஒவ்வொரு நடவடிக்கையும் பன்னீர்செல்வம் எடுப்பது, அதில் எல்லாற்றிலும் ஒரு தன்மை இருந்தால் கூட, அது ஒரு தேவை இருந்தால் கூட, அதெல்லாம் அரசியலாகத்தான். அது ஏன் இப்போது என்ற ஒரு கேள்வி எழுப்பும் போது அந்த கேள்விக்கெல்லாம் விட என்ன வருகிறது என்றால், இது பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் மிக சாதுரியமாக ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஒவ்வொரு மூவையும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் நமக்கு தெரிகிறது. இன்றைக்கு அலுவல் ரீதியாக அவர் சென்றால் கூட செக்ரட்டேரியட்டில் அவர் ஒரு கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் என்ற அடிப்படையில் நிச்சயமாக அவருக்கு ஒரு ருட்டீன் அல்லாத ஒரு விஷயத்திலும் அவர் கையொப்பும் ஈட முடியாது, ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலையில் இன்று செல்வது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் என்ன கூட, இது அரசியல் ஒரு சிம்பலா தான் இருக்குது. ஒரு அரசியல் தகவல் தான் இதில் வெளிவருகிறது. இதுல ஒரு அரசியல் தகவல் தெரிஞ்சிருந்தாலும், ஏன்னா ஒரு வாரமா எந்த ஒரு அலுவல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படல. சோ அதை ஒரு ஈடுகட்டுற விதமா கூட இதை பார்க்கலாமே, இது ஒரு அலுவல் ரீதியாகவும் பார்க்கலாமே. இல்ல, நீங்க தொடர்ந்து, அதாவது இப்போ ஒரு 2011 இருந்து இதுவரையான நடவடிக்கைகள், அதிமுக அரசினுடைய நடவடிக்கைகள் பார்த்தீர்கள் என்றால் இது உங்களுக்கு நன்றாக விளங்கும். அதாவது பல வருட காலமாக தொய்த்து போன ஒரு அரசாங்கம், ஒன்றும் சரியாக நடக்காத ஒரு நிலையில் இருந்த ஒரு அரசாங்கம், அது உங்களுக்கு களத்தில் சென்று, ஒரு தாலுக் லெவலில் சென்று, ஒரு கிராமத்தில் சென்று பார்த்தால் நன்றாக அறியும் என்று நான் கருதுகிறேன். அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது ஏதோ ஒரு ஆட்டோ பைலட் ரீதியில் தான் நடந்து கொண்டிருந்தது. குறிப்பாக 2016 தேர்தலுக்கு பிறகு இதுதான் தமிழகத்தினுடைய நிலைமை. இந்த ஒரு நிலைமையில் ஒரு ஸ்திரத்தன்மை வராத, இல்லை என்றால் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்காத ஒரு இடத்தில் நீங்க அலுவலுக்கு போனாலும் சரி, ஆப்பிரிக்கா போனாலும் சரி, ஐநா சபைக்கு போனாலும் சரி, ஒரு நிகழ்வும் தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. தலையாய பிரச்சனைகள் கோலப்பன் கூறியது போல, இந்த வறட்சி ஆனாலும் சரி, விவசாயிகளுடைய பிரச்சனை ஆனாலும் சரி, நீட் ஆனாலும் சரி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு தீர்வுக்காக இவர் செக்ரட்டேரியட் செல்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு முதலமைச்சர், காபத்த முதலமைச்சர், இதெல்லாம் கையாள முடிய ஒரு சூழ்நிலை கிடையாது, அவருக்கு செய்யவும் கூடாது. அப்போ எதற்காக மறுபடியும் போறார் என்று பார்த்தால், தான் முதலமைச்சர் என்று அந்த எஸ்டாப்ளிஷ் செய்வதற்காக, இது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சொல்வதற்காக, குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் போலீஸ்களுக்கு, குறிப்பாக டிஜிபிக்கும் கமிஷனருக்கும் சொல்வதற்காக போகிறார் என்று நான் கருதுகிறேன். இல்ல, ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான அவசியம் இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்தா இருந்தாலும், ஒரு வாரமா எந்த ஒரு அலுவலும் நடக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துக்கு போறாங்க. சுருக்கமா சொல்லுங்க உங்களுடைய பதில்.
இல்ல சுருக்கமா என்னுடைய கருத்து இதுதான். ஒரு வாரமாகவா நின்று விட்டது? செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு அலுவல் நடந்திருக்குதா? ஒரே ஒரு அசம்பிளி செஷன் நடந்தது. அதுல வந்து ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு தீர்மானம், நீட்டை பத்தி ஒரு தீர்மானம். அதை தவிர வேற ஏதாச்சும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? தமிழ்நாட்டில் வறட்சி பாதித்த பிரதேசங்களுக்கு இல்ல மக்களுக்கு ஏதாச்சும் நிவாரணம் போய் சேர்ந்திருக்குதா? வரதா புயலுக்கு நிவாரணம் போய் சேர்ந்திருக்கா? ஒண்ணுமே கிடையாது. நன்றி நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் நமது செய்தியாளர் ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலினோடு பேசலாம். ஸ்டாலின், இன்னும் சிறிது நேரத்தில் தலைமைச் செயலகம் வர இருக்கிறார். என்ன மாதிரியான ஆலோசனை மேற்கொள்றதுக்கு ஏதாவது திட்டம் இருக்குதா? அது சம்பந்தமா அங்கே ஏதாவது பேச்சு நிலவுதா ஸ்டாலின்? தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது அவருடைய வாகனமானது தலைமைச் செயலகத்தில் நுழைந்து விட்டது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தலைமைச் செயலகம் வருவதற்கான முக்கியமான காரணம் தலைமைச் செயலாளர், அதே போல டிஜிபி, உள்துறை செயலாளர் மற்றும் துணை மாநகர காவல்துறை ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் இன்று அவர் தலைமைச் செயலகத்தில் ஆலோசிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அவருடைய வருகைக்கு முன்பாகவே இன்று காலை தமிழக தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் தலைமையில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமானது இன்று நடைபெற்றது. குறிப்பாக அரசு நிர்வாகம் செயல்படுவது தொடர்ந்து பேசலாம். நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் தொடர்ந்து பேசலாம். அந்த முதல்வர் வரும் பாதையில் நம்முடைய செய்தியாளர் சுபாஷும் வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், எந்த இடத்துல இப்போ வாகனம் வந்துட்டு இருக்கு? இன்னும் எவ்வளவு நேரத்தில் சட்டப்பேரவை ரீச் பண்ணுவாங்க? இன்னைக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் குறித்து ஆலோசிக்கப்படும் சுபாஷ்? இன்னும் ஒரு சில நிமிடங்களில் பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கு வருகிறார். ஒரு தலைமைச் செயலகம் அருகே வந்துவிட்டார். சற்று நேரத்தில் அவர் வந்து தலைமைச் செயலகத்தில் நம்ம செய்தியாளர் சொன்னது போல உள்துறை செயலர், தலைமைச் செயலாளர், டிஜிபி அப்புறம் மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டவர்களிடம் கலந்து ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறுகிறார். ஏனென்றால் கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு விதமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அது தொடர்பாக எல்லாம் அவர் கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் அதற்கு பிறகாக அவர் மேலும் சில அரசு சார்ந்த கோப்புகளை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த கோப்புகள் எல்லாம் தேங்கி இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஆகையால் அது சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் பார்த்து அதற்கான தீர்வுகளை, அதற்கான பணிகளை அவர் மேற்கொள்வார் என்று தகவல்கள் இருக்கிறது. முதலமைச்சரோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வருகிறார் என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது. சுபாஷ், ஏற்கனவே இன்னைக்கு காலையில வந்து தலைமைச் செயலாளர், சென்னை மாநகர ஆணையர், தமிழக டிஜிபி எல்லாருமே வந்து ஆலோசனை நடத்தியிருந்தாங்க. தற்போது முதல்வர் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். அவங்க நடத்தின ஒரு சந்திப்புடைய நீட்சியா வந்து இந்த அலுவல் வந்து அமையுமா இன்னைக்கு? நிச்சயமாக அமையும். ஏனென்றால் முதல்வர் வருவதற்கு முன்பாக இந்த ஒரு வார காலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்ன, அது சாராம்சங்கள் என்ன, சாதக பாதக நிகழ்வுகள் என்ன, இவற்றையெல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு அறிக்கை தயாரித்திருப்பதாக தெரிகிறது. அதை முதலமைச்சரிடம் வழங்க இருப்பார்கள். அல்லது முதலமைச்சர் ஏதேனும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு பெறுவார். இந்த மாதிரியான நிகழ்வுகளில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான செய்திகளை தான் அவர் சொல்லக்கூடும். ஆகவே இந்த நிகழ்ச்சி ஒரு முன்னோட்டமாக, அதாவது ஒரு தங்களுக்காக என்னென்னலாம் நம்ம அந்த ஆலோசனையில் அவர்கள் சொல்ல வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ளக்கூடும் என்ற நிகழ்வுகளை எல்லாம் அவர் பட்டியலிட்டார். அதற்கான விஷயங்களை எதிர்பார்க்கிறார். ஒரு வழக்கமான அரசியல் சூழல் இல்லாத நிலையில வந்து தமிழக முதல்வர் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறாரு. தலைமைச் செயலகம் கூடுதல் பரபரப்போடு காணப்படுதா? அது மட்டும் இல்லாமல் தற்போது எதிர்கட்சி தலைவரும் கூட அங்கு இருப்பதனால் தான் அந்த சூழல் மேலும் பரபரப்பாகி இருக்கிறது. ஏனென்றால் சமீப காலமாக நடக்கூடிய சூழலில் யார் காரணம் என்பதை தொடர்பாக பல்வேறு விதமான கேள்விகளை சசிகலாவும் எழுப்பி வருகிறார். இது போன்ற நிகழ்வுகள் இருக்கக்கூடிய சூழலுக்கு எதிர்கட்சி தலைவரும் அந்த இடத்தில் இருப்பதன் காரணத்தினாலே இந்த மேலும் பரபரப்பாக ஆகியிருக்கிறது என்றே கூறலாம். சுபாஷ், தமிழக முதல்வரோட அவருடைய ஆதரவு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் யாரெல்லாம் தற்போது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார்கள்? அதாவது ஆதரவு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேர் அவருடன் வருவதாக தகவல்கள் இருக்கிறது. நம்மளுக்கு தெரியாத அவருடன் வரக்கூடிய ஒரே ஒரு அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் மட்டும்தான் முதலமைச்சர் வாகனத்திலே பின்புறம் அமர்ந்து வருகிறார். மற்றபடியாக கூட வரக்கூடியவர்கள் யார் யார் என்ற விவரம் தற்போது இல்லை. தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தன்னுடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டு தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். அவரோடு அவருடைய
ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். பல்வேறு விஷயங்கள் ஒரு வாரமாக தலைமைச் செயலகத்தில் எந்த ஒரு அலுவலும் செயல்படாத நிலையில் தற்போது பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து இணைக்கிறார். அவரோடு பேசலாம். ஸ்டாலின், என்னென்ன முக்கிய விஷயங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்படுவதா பேச்சு நிலவுது? ஸ்டாலின், வசந்த், தலைமை செயலகத்திற்கு தற்போது தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்துவிட்டார். குறிப்பாக இன்றைய அவருடைய இந்த பயணம் என்பது பார்த்தோம் என்றால் அலுவல் ரீதியாகத்தான் நேற்று அரசு நிர்வாகம் முடங்கி இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்து இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் அவர் பேசும்பொழுது அரசு நிர்வாகம் முடங்கவில்லை, நான் தொடர்ச்சியாக தலைமைச் செயலாளர் உட்பட அனைத்து உயர் அதிகாரிகளுடன் தொலைபேசி வாயிலாக தினந்தோறும் தொடர்பு கொண்டு அரசு நிர்வாகம் தொடர்பாக பல்வேறு விதமான விஷயங்களை பேசி வருகிறேன் என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகம் வருவதாக நேற்றே அறிவித்தார். அந்த அடிப்படையில் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வந்துள்ளார். தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், அரசின் பல்வேறு துறை செயலாளர்கள் மற்றும் டிஜிபி, கமிஷனர் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். குறிப்பாக அவர் வருவதற்கு முன்பாகவே இன்று காலை தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் தலைமையில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. அரசு நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு, வறட்சி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக அந்த ஆலோசனையானது நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தலைமைச் செயலகத்திற்கு தமிழக முதலமைச்சர் வந்துள்ளார். அவர் உயர் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஒரு வார காலமாக தமிழக அரசின் பல்வேறு குறிப்பாக தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் முடங்கி இருப்பதாகவும், கோப்புகள் தேங்கி இருப்பதாகவும் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தன. அது தொடர்பாகவெல்லாம் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தன. அது தொடர்பாகவெல்லாம் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் உட்பட உயர் அதிகாரிகளுடனான இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விவாதிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு விதமான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நிலை வருகின்றன. விவசாய பிரச்சனையாகட்டும், வறட்சி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள், அதே போல சென்னையில் குறிப்பாக அந்த இரு கப்பல்கள் மோதிக்கொண்டதில் கடற்கரை முழுவதுமாகவே அந்த குறிப்பாக எண்ணூர் முதல் தொடர்ச்சியாக இந்த கடற்கரை பகுதியில் முழுவதுமாக எண்ணெய் கழிவுகள் கொட்டியிருந்த காரணத்தினால் அதனை நேரடியாகவே சென்று கடந்த வாரம் பார்வையிட்டார். அது தொடர்பாக பல்வேறு ஆலோசனை என முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக தமிழக அரசின் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக அவர் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்களை ஆலோசிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. வசந்த், ஸ்டாலின் உயரதிகாரிகளோட 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆலோசனை நடைபெற வாய்ப்பு இருப்பதா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வேற யாராவது தலைமைச் செயலகம் முதல்வரை சந்திக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வசந்த், தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கு வந்திருந்தார்கள். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் வருவதற்கு முன்பாகவே சற்று நேரத்துக்கு முன்பாக தான் இங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அதனால் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் சந்திக்க உள்ளதாக வந்த தகவல் என்பது முற்றிலுமாக தற்போது இல்லை என்று உறுதியாகியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் நேரம் கேட்டிருந்ததாகவும் தற்போது தமிழக முதலமைச்சர் வந்த பிறகு அந்த நேரமானது உறுதிப்படுத்தப்படும் என்று முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் இங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். மற்றபடி உயர் அதிகாரியுடன் தமிழக அரசின் உயர் அதிகாரியுடன் மட்டும்தான் தற்போது இன்றைய சந்திப்பானது நிகழப்போகிறது. தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு இங்கிருந்து புறப்பட்ட பிறகு அவர் நேரடியாக திருவொற்றியூர் பகுதியில் அந்த கேவிகே குப்பம் பகுதியில் நிகழ்ந்த தீ விபத்து அந்த பகுதியை அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டு பல்வேறு விதமான ஆலோசனைகளை உயர் அதிகாரிகளுக்கு வழங்க உள்ளார்கள் என்றுதான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை தற்போது மிகவும் பரபரப்பாகத்தான் காணப்படுகிறது. இதற்கு முன்பு இருந்த சூழல், அதாவது தலைமைச் செயலகத்தில் வழக்கமாக தமிழக முதல்வர் வந்தால் இருக்கும் சூழலை காட்டிலும் தற்போது மிகுந்த ஒரு பரபரப்பான ஒரு பல்வேறு விதமான காட்சிகள் தான் தற்போது இங்கே அரங்கேறி வருகின்றன. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு முதல் முறையாக தற்போது தலைமைச் செயலகம் வந்துள்ள காரணத்தினால் உயரதிகாரிகள் அதே போல முக்கிய துறை சார்ந்த செயலாளர்கள் நேரடியாக தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டங்கள் முடிந்த பிறகு அவர் துறை ரீதியாக செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் சந்திப்பதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது.